நீங்கள் முதலீட்டாளர்களிடம் வாங்கி கொடுத்த முதலீட்டு பணத்தை, நியூமேக்ஸ் நிர்வாகத்திற்கு வாங்கி கொடுத்த முதலீட்டு பணத்தை மக்களுக்கு திரும்ப பெற்றுக் கொடுக்க வேண்டிய அக்யூஸ்ட் நம்பர் 93 ஆகிய நீங்கள் குடும்பத்தோடு சென்று EOWவில் புகார் அளித்தது நியாயமா? இந்த கேள்வி வேடிக்கையா இருக்கு. நீங்க இந்த கேள்வி சீனியர் சிட்டிசன் சங்கத்தினுடைய தலைவர் திரு சுந்தர் தியாகராஜன் அவர்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் கேட்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உண்மையா அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி தெரியுமா? அவர் என்னை குற்றம் சாட்டவில்லை. முழுக்க முழுக்க மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரை குற்றப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. என்ன சார் சொல்றீங்க? உண்மை அதுதான். காரணம் என்னவென்றால், நீங்களே சொன்னீர்கள், நீங்கள் A93 ஆக இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்க. இந்த குற்றத்தை பதிவு செய்தது யாரு? மதுரை பொருளாதார பிரிவு குற்றப்பிரிவினர். EOW தான். அப்போ நான் எப்படி குற்றவாளியா இருக்கிறேன்? மக்களிடம் பணம் வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்று என்னை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் முதலீட்டை திருப்பி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட சூழலில் காவல்துறையினர் நான் முதலீடு செய்திருக்கிறேன், என்னுடைய பணத்தை எனக்கு திருப்பி வாங்கி கொடுங்கள் என்று கேட்பது நியாயமா? அப்படியே நான் புகார் அளிப்பதற்கு சென்று புகார் அளித்திருந்தாலும் உண்மையிலேயே ஒரு காவல்துறையினர் ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி என்றால் காவல்துறையினர் தங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்யவில்லை என்று திரு சுந்தர் தியாகராஜன் அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஒரு விவரத்தை நான் சொல்றேன். அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. தமிழ்ல நான் உங்களுக்கு சொல்லணும்னா, குற்றம் சாட்டப்பட்டவர். குற்றம் சாட்டம் தான் பட்டிருக்கு, ஆனா நிறுவனமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இது நிறுவனமாகும். எப்படி நிறுவனமாகும்? நான் எத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கி கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தொகை என்மேல் குற்றப்பத்திரிகையாக தாக்கல் செய்யப்படும். இத எப்படி திருப்பி செலுத்துவீங்கன்னு கேட்பாங்க. நான் இந்த பணத்தை வாங்கி யாருக்கிட்ட கொடுத்திருக்கேன்? நிறுவனத்தினுடைய முதன்மை நிர்வாகிகள்கிட்ட கொடுத்திருக்கேன். அவங்க அதை என்னவா வாங்கி மாத்தி வச்சிருக்கலாம்? சொத்துக்களாக மாத்தி வச்சிருக்கலாம். அந்த சொத்துக்களை எனக்கு திருப்பி கொடுக்கிற பட்சத்துல நான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதை விற்பனை செய்தோ அல்லது அவர்களுக்கு தேவையான இடங்களை பிரித்து கொடுத்தோ முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் குற்றவாளி அல்ல என்று கோர்ட்ல நிறுவனம் ஆயிருக்கு. அப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் குற்றவாளி அல்ல, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், அது உறுதி செய்யப்படவில்லை. அதுதான் உண்மை. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தகவல்களுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கா? நீங்க தான் சொல்றீங்க FIR போட்டிருக்குன்னா அது ஆதாரம் தானே? ஆமா, சரியா? நான் புகார் அளித்திருக்கிறேன் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பர் போட்டு புகார் பட்டியலில் இருக்கிறேன்னா அது ஆதாரம் தானே? சரியா? சொல்லுங்க.